இப்போது யாராவது ஒருத்தர் தலைவனோ தலைவியோ ஒருதலை பட்சமாக காதலிக்கிறாங்க அப்படின்ற போது அதைய மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அதை மறக்கிறது தான், அதை விட்டு பிரியறது தான் நல்ல ஒழுக்கமாக நம்ம சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுதான் ஒழுக்கமே. ஆனால் இன்னைக்கு அப்படியே நடக்குது. இப்போ பிடிக்கலைன்னா கூட வற்புறுத்துறதும் கட்டாயப்படுத்துறதும் கடத்துறதும் கற்பழிக்கிறதும் ஆசிட் வீசுறதும் எத்தனை தவறுகள்லாம் நம்ம நாட்டில் நடக்குதுங்க. நம்ம முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே எவ்வளவு ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அவர்கள் நாகரிகமற்றவர்கள் அப்படின்ற மாதிரி காட்டுறோம். நாம் இன்னைக்கு மிக நாகரிகத்தில் வளர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறோம். ஆனால் உண்மையான நாகரிகங்கிறது எதுலைங்க இருக்குது? கையில் வச்சிருக்கிற பொருள்லையும் போட்டுக்கிற உடையிலையும் இருக்கா, அல்லது வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கா அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். சரி, இப்போது